தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பொன்மனசெம்மல் கருணாநிதியை தமிழக அரசியலில் 10 ஆண்டுகள் ஓட ஓட விரட்டியவர். அவர் உயிருடன் இருக்கும் வரை கருணாநிதியின் பாட்ஷா பலிக்கவே இல்லை. என் பேச்சை கேட்க இவ்வளவு பேர் வருகிறீர்கள், தேர்தல் என்றால் கூத்தாடிக்கு வாக்களிக்கிறீர்கள், இப்படியெல்லாம் கருணாநிதியை பேச வைத்தவர் எம்ஜிஆர். அவர் சம்பாதித்ததை எல்லாம் நல்ல காரியங்களுக்காகவும் கட்சிக்காகவும் எழுதிவிட்டு சென்றார். அவர் அறியாமல் ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு சென்றார். அந்த சொத்து அவரது அண்ணனான எம்.ஜி. சக்கரபாணி வாரிசுகளுக்கு சென்றது. இப்போது அதில் பிரச்சனை உண்டாகி இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக முதல்வராக எம்ஜிஆர் இருந்தபோது திருச்சியை தமிழகத்தின் 2வது தலைநகரமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அப்படி திருச்சிக்கு வந்தால்தான் திருச்சியில் தங்குவதற்காக 1984 உறையூர் பகுதியில் 80,000 சதுர அடிகள் வீட்டுடன் கூடிய இடத்தை 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினார். அதன்பின் எம்ஜிஆர் இறந்துவிட்டார். அந்த திட்டமும் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளாக எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணியின் மகன்கள் என 10 பேர் அங்கீகரிக்கப்பட்டனர். இதனால் எம்ஜிஆர் பெயரிலுள்ள திருச்சி பங்களா அவரது வாரிசுகளின் பெயருக்கு மாற்றப்பட்டது. அத்துடன் வாரிசுகளில் ஒருவரான சந்திரன் பெயரில் வரி செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. அப்படி இருந்த நிலையில் அந்த நிலம் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரிலும் அதன் பின்னர் கோவிந்தசாமி என்ற தனிநபர் பெயரிலும் மாற்றப்பட்டு இருந்தது. அப்படி இருந்தபோது 2021 மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் என்று பட்டா மாற்றப்பட்டது. இப்போது அந்த பங்களாவின் மதிப்பு 25 கோடி ரூபாய். அந்த மதிப்புள்ள பங்களா அதிமுகவின் சொத்தாகி உள்ளது. இந்த நிலையில் எம்ஜிஆர் வாரிசுகள் சார்பில் ஓய்வு பெற்ற சர்வேயர் சார்லஸ் அந்த பங்களாவை மீண்டும் எம்ஜிஆரின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கே வழங்கிட பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று திருச்சி கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளார். அதில் எம்ஜிஆர் தன் பணத்தில் வாங்கியது அது சட்டப்பூர்வமாக அவரது வாரிசுகளுக்கு அளிக்கப்பட்டது. இடையில் பங்களாவை அதிமுக பொதுச் செயலாளர் பின் கோவிந்தசாமி மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் என்று பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இவை எந்த ஆவணங்கள் அடிப்படையில் செய்யப்பட்டது? எம்ஜிஆர் உயில் ஏதும் எழுதி வைக்காத நிலையில் அந்த சொத்தை கட்சிக்கோ தனிநபருக்கோ எப்படி பட்டா போட்டு கொடுத்தனர்? ஆகவே அரசு ஆவணங்களை சரிபார்த்து அந்த பங்களா மற்றும் இடத்தை எம்ஜிஆரின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு பெயர் மாற்றம் செய்து தர வேண்டும். அதற்கு தேவையான ஆவணங்கள் உள்ளன என கூறியுள்ளார். எம்ஜிஆர் அனைத்து சொத்துகளையும் நல்ல காரியங்களுக்காக எழுதி வைத்துவிட்டார். அவரது சொத்துக்கள் அவரது குடும்பத்தினருக்கு 1 சென்ட் கூட கிடைக்கவில்லை. இதாவது செல்லட்டுமே. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.